ஸோ வியூவர்ஸ், அடுத்து நான் என்ன டாபிக் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டும் கற்றுக்கணும். அண்ட் அவங்க மட்டும் இல்லை, ஜென்ரல் பப்ளிக்கும் இதை கற்றுக்கணும்னு நான் சொல்ல வரேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறது. ஏன்னா நம்ம ஆபத்தில் யாருக்கா செய்கிற உதவி வந்து பெரிய உதவியாக இருக்குங்க. அவங்க உயிரே காப்பாற்றுற விஷயமா கூட இருக்கலாம். ஸோ எல்லாருமே இதை கண்டிப்பாக கற்றுக்கணும்னு நான் சொல்ல வரேன். அண்ட் இது வந்து மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான க்ளீனிங், ட்ரெஸ்ஸிங் மட்டும் கற்றுக்கிட்டாலே போதுங்க. ஏன்னா ஆபத்தில் நம்ம சின்னதாக செய்கிற ஹெல்ப் வந்து பெருசாக இருக்கும். அண்ட் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அந்த பேஷண்ட்டால் வெயிட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நம்ம பேசிக்காக செய்கிற விஷயங்கள் அவங்க லைஃப்பை காப்பாற்றுற விஷயமா இருக்கும். ஸோ எல்லாருமே பேசிக்கான ஃபர்ஸ்ட் எய்டை கற்றுக்கோங்கன்றதை சொல்கிறதோட அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் கொடுக்காமல் இருப்பது ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். உத்தியோகமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் யாரை பற்றியும் புறம் பேசாமல் இருப்பது யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். நிதானமாக இருங்கள். இரத்த பந்த உறவுகள், பெற்றோர் பெரியோர், உடன் இருப்பவர்கள் எல்லாம் உங்களை பற்றி தவறாக பேசினாலும் கவலைப்படாமல் பொறுமை காத்திடுங்கள். தெய்வ பலம் இருக்கிறையில் வேறு எந்த பலமும் தேவையில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு அவசரத்தனத்தில் பதிக்கெட்டு போய்விடாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பல விதத்தில் ஏற்றம், அனுகூலங்கள், லாபம், சுபவிரயங்கள், வண்டி வாகனம் மாற்றங்கள், ஏற்றத்தின் அளவு படிப்படியாக உயர்வது, கடல் கடந்து நல்ல செய்தி வருவது, உத்தியோகமே இல்லாதவர்கள் கூட உத்தியோகத்தை பற்றி நல்ல செய்தி கிடைப்பது, நல்ல நண்பர்களால் அனுகூலம் பெறுவது போன்ற விஷயங்கள் யோகத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், கடல் கடந்த நல்ல விஷயங்கள், வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள், தொழிலில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான யோக பலங்கள் எல்லாம் காணப்படுவதுடன் வண்டி வாகனத்தில் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறுவதுடன் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை காணப்படும். அதே சமயம் உடனிருப்பவர்கள் செய்கின்ற சதிக்கு பலியாகாமல் இருப்பது உங்களுடைய புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், கர்ப்பஸ்திரீகள் தனிப்பட்ட முறையில் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சிறிது கவனமாக இருந்தால் நன்மை. உத்தியோகம், தொழிலமைப்பெல்லாம் நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக காது குளிர கேட்பது ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுப்பது நன்மை தரும். தனிப்பட்ட முறையில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். குறிப்பாக புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலமும் ஏற்படும். எடுத்த விஷயங்கள் எல்லாம் சிறிது தள்ளி கொண்டே போவதும் சிலரால் மன கஷ்டங்கள் ஏற்படுவதெல்லாம் இயற்கையே. அதற்காக வருத்தப்படாதீர்கள். மனதிற்கு பிடித்த புற்றுள்ள அம்மன் கோயில்களுக்கு சென்றுவிட்டு வழிபாடு செய்துவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய பல விஷயங்கள் சிம்மத்திற்கு யோகத்தையும் அனுகூலத்தையுமே தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம், லாபமான அமைப்பு. தனிப்பட்ட முறையில் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவதனால் அனாவசிய செலவுகளை படிப்படியாக குறைத்து கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். இரத்த பந்த உறவுகளுடைய பாதிப்பு காணப்படுவதனால் தாய் தந்தையர் உடல்நிலைக்கு அதிகம் கரிசனம் காட்டுவது நன்மை தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், தைரியம், தன்னம்பிக்கை, தொலைதூர யாத்திரைகள், பயணங்கள், உத்தியோக நிமித்தமாக தனிப்பட்ட முறையில் சுபகாரியத்திற்கான அமைப்புகள், சுபவிரய பிராப்தங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, நீண்ட நாட்களாக வீடு இல்லை, ஆபரணங்கள் இல்லை, வண்டி வாகனங்கள் இல்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி ஏற்படுவதற்குண்டான அனுகூல பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், தனிப்பட்ட முறையில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் இருந்த பலவிதமான விஷயங்கள் லாபத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தேன் தடவிய வார்த்தை மேலும் மேலும் லாபமான அமைப்பை ஏற்படுத்தும். குடும்பமாகட்டும், வெளிவட்டாரமாகட்டும், உத்தியோகமாகட்டும், வியாபாரமாகட்டும், கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகளை கூட நிவர்த்தி காணப்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமாக எந்தவித முடிவுகளையும் தைரியமாக எடுங்கள். இடம் மாற்றம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்தை விட்டு தொலைதூரம் பிரிவதற்குண்டான அமைப்பு காணப்பட்டாலும் மனசங்கடங்கள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய நன்மையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். உத்தியோகத்தை டக்கென்று ராஜினாமா செய்யாமல் வேறு உத்தியோகம் கிடைக்கின்ற வரையில் நிதானத்துடன் இருப்பதே தனுசுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு, துணை அல்லது துணைவியாருக்கு சிலரால் ஏற்படுத்தப்படும் உறவாகட்டும், நட்பாக இருக்கட்டும், குடும்பாந்தரங்களை ரகசியமாக வைத்து கொள்ளுங்கள். மற்றபடி பண விஷயத்திலோ உத்தியோக விஷயத்திலோ ஒரு பிரச்சனையும் காணப்படவில்லை. சிலருக்கு ஒவ்வாமையால் தேவையில்லாத உபத்திரங்கள் தேகாரோக்கியத்தில் ஏற்பட்டு மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அவர்கள் சிறிது கவனமாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். லாபம், உத்தியோகம் ஏற்றம், உத்தியோகத்தில் என்ன செய்கிறோம் என்று தெரியாதவர்கள் கூட உத்தியோகத்தை புது உத்தியோகமே கிடைப்பதற்கும் தனிப்பட்ட முறையில் புது தொழில் தொடங்குவதற்குண்டான நல்ல செய்திகள் உறவுகளாலும் நண்பர்களாலும் ஏற்படும். எல்லா விதமான பயணங்கள் அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவதற்குண்டான முயற்சிகள் காணப்படும். பிள்ளைகளுடைய சுபகாரியத்திற்குண்டான பிரச்சனை பேசி தீர்க்கப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வண்டி வாகனத்தில் நோ வித்தை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், தனிப்பட்ட முறையில் ஏற்றங்கள், நீண்ட நாட்களாக பாதிப்பு கொடுத்த இந்த பிரச்சனை நிவர்த்தி, சமூகத்தில் உத்தியோகத்தில் கௌரவம் ஏற்படுவது, மேலதிகாரிகளுடைய பரிபூர்ண நம்பிக்கை பாத்திரமாவது, தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தேடி வருவதற்குண்டான யோக பலம், குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடன் தேகாரோக்கியத்திற்கு சிறிது கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த விஷயங்கள்லாம் நிறைய ஸ்கூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். மேபி அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிட்டு இதோ நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பபாய் ஃப்ரம் பிரீத்தி சுரேஷ் அந்த என்டே டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பபாய். Thank you.